சாரதா வீட்டில் இருக்காங்க. காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. அம்மா என்னோடய செயின் ஒன்று பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கடி பார்த்தேன், உன்னோட செயின் எல்லாமே நீ தான் வச்சுருப்ப, நீ போய் பாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்படியே போய் பார்க்குறாங்க. ஃபுல்லாக கபோர்டில் தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. அம்மா எங்கேயுமே காணோம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நல்லா தேடி பாருடி, அங்கே தாண்டி எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேடுறாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அப்படி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, நான் இருக்கேன், என் கூட யாரோ இருக்காங்க, அதுவும் கல்யாண கோலத்தில் இருக்காங்க, அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ளே சாரதா உள்ளே வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு செயின் கிடச்சிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருமா அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே சாரதா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இந்த ஃபோட்டோவை ஒழிச்சு வைக்கலையா, என்ன இப்படி பார்த்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சாரதா அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்களா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாருங்க அப்படின்னு அப்படியே காட்டுறாங்க. இங்கே பாருடி, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரியா. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா. உன்னோட வீட்டுக்காரோட பேர் விஜய். ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை, ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார். அப்போது உனக்கு சுயநினைவு எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் டாக்டர் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் யாருமே உண்மையை சொல்லலை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா பேசுகிற, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நீ குழம்பாத சரியா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவ்வளோதான். நீ பெருசாக எடுத்துகிட்டு போய் யோசிக்க ஒன்றையுமே இல்லை. அவர் இப்போ உயிரோடு இல்லை. நீ அதை அப்படியே விட்டுரு. நீ இப்போ டீச்சராக போயிட்டுருக்கல, அந்த ஒர்க்கை மட்டும் பாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்னடி பண்ண சொல்கிற, என்ன பண்ண சொல்கிற. நான் உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் டாக்டர் உண்மையை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியுமா, கங்காக்காக்கு யமுனாக்கு எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எல்லாருமே சேர்ந்து டாக்டர் சொன்னாங்க உன்னோட நல்லதுக்காக தான் உண்மையை மறைச்சோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்னோட வீட்டுக்கார் பேர் விஜயா, அப்போது நான் எங்கே கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தா கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, இதுக்கு மேலே எதுவுமே கேட்காத. இது வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டியா, அதோட விட்டுரு. ஏன்னா ஏதாவது உனக்கு ஆச்சுன்னா நான் தான் உன்னை வச்சுட்டு அவஸ்தைப்படணும். கொஞ்சம் பொறுமையாக இரு, ஒவ்வொரு விஷயமும் நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சாரதாங்க அப்படியே போகிறாங்க. காவேரி இந்த ஃபோட்டோவையே பார்க்குறாங்க. இவரா என்னோட வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம்.